السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذا النون ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்க்காரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முஸ்லிமீன் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி புத்தாண்டில் முதல் ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் மிக சிறப்பான நாட்கள். அதிலும் குறிப்பாக அதில் 10ஆம் நாள் ஆஷூராவுடைய நாள் மிகச் சிறப்பான நாள். கிதாபுகளில் சொல்லித் தருவார்கள் பெரியோர்கள், அல்லாஹ்வின் அருள் பூமியில் இறங்கிய முதல் நாள் என்று சொல்லுவார்கள். ஏனெனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியை படைத்தது ஆஷூராவுடைய தினத்தன்று தான் படைத்தார். இந்த பூமியின் மீது முதல் மழை பொழிந்ததும் ஆஷூராவுடைய தினத்தன்று தான் பொழிந்தது. மழை பெய்தால் நாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லுவோம் அல்லவா? அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத், என் மழை இல்லை எனில் செடி வர்க்கங்கள் இல்லை, செடி கொடிகள் தானியங்கள் புல்வர்க்கங்கள் இல்லை எனில் விலங்கினங்கள் இல்லை, மனித இனம் இல்லை. மழை என்பது இல்லாவிட்டால் மொத்த மனித இனமும் மிருக இனங்களும் அழிந்து போய்விடும் என்பது யதார்த்தமான உண்மை. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மழையை முதலில் இந்த பூமியின் மீது இறக்கியது ஆஷூராவுடைய தினம் என்பதால் இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹுவின் அருள் பூமிக்கு இறங்கிய முதல் தினம் என்று சொல்லுவார்கள். இப்போ அல்லாஹுவினுடைய அருள் இறங்கிய அந்த தினம்தான் ஆஷூராவுடைய நாள் என்பதை நாம் பார்க்கிறோம். கிதாபுகளிலே இந்த ஆஷூராவுடைய நாளுக்கென்று தனி சிறப்புகளை நிறைய எழுதி தருகிறார்கள். அதில் குறிப்பாக ஆஷூராவுடைய தினத்தன்று நாம் கேட்கும் துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய அருள், அபரிவிதமான அருள் வருகிறது அல்லவா? அப்போ அபரிவிதமான அருள்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பொழியும் போது அல்லாஹ் அன்றைய தினத்தில் எந்த துஆக்களை நாம் கேட்கிறோமோ அந்த துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிலே நமக்கு வெற்றியை தருகிறான். வரலாறு நெடுக்க பார்க்கும்போது பெரும் நபிமார்களுடைய தேவைகளை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆஷூரா தினத்தன்று பூர்த்தி செய்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ அன்றைய நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறான். நாம் ஆஷூராவுடைய தினத்தில் நபிமார்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை ஒரு 4 கோணங்களாக பிரித்தெடுத்தால், ஒன்று, எதிரிகளிடத்திலிருந்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்திருக்கிறார். சாதாரணமான எதிரிகள் அல்ல. எதிரிகள் என்றால் நாம் நினைப்பது போல ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய பணக்காரனோ ஒரு ரவுடியோ, இப்படிப்பட்ட எதிரி அல்ல. உலகத்திலேயே இப்படி ஒருவன் தோன்றுவானா என்று யோசிக்கும் அளவிற்கு உள்ள எதிரியான ஃபிரௌனிடத்திலிருந்தும் அல்லாஹ் வெற்றியை தந்திருக்கிறான். ஏனெனில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் வந்தா இல்லைங்களா,
மூசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதுக்கடுத்து நான் என்றாங்க. அதை விட அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான் என்றார்கள். முதல் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அதை விட அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான் என்றார்கள். அப்போ ரசூலுக்கு அடுத்து மிக அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை நாம் காணுகிறோம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சோதனை, அந்த ஃபிரௌனிடத்திலிருந்தும் அப்படி என்ன கொடுமைகள் வந்தது என்று பார்க்கும்போது மிக அதிசயமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வல் கும்மத வல் அஃபாதிஅ வத்தம ஆயாத்தி முஃபஸ்ஸலா. ஒரு மனுஷன் முஸ்லீம் ஆகிறதுக்காக ஃபிரௌன்கிட்ட போய் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நீ முஸ்லீமாக இருங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். உடனே பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னதான் இருந்தாலும் அவன் வீட்டில் வளர்ந்த புள்ள, அவன் சோத்தை திண்டு வளர்ந்த புள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ் ஒரு சிறு வேதனையை கொண்டு இவனை பிடி, ஒரு சின்ன வேதனை கொடு, அதன் மூலமாவது அவனுக்கு ஒரு திருத்தம் வருகிறதா என்று பார்க்கலாம், ஒரு சின்ன வேதனை கொடு அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஒரு கும்மத, அதாவது பேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். சாதாரணமாக மண்டையில் 10 பேன் இருந்தாலே மண்டை அரிப்பு தாங்க முடியாது. உடல் முழுவதும் பேன் எறும்புகளின் ஊற்றிலிருந்து வருவது போல எங்கிருந்து பேன் வருகிறதோ எல்லாத்து மேலேயும் எல்லா பக்கமும் பேன் ஏறுது. அந்த கிபித்தியர்கள் ஃபிரௌனுடைய வீடு எல்லாத்துக்கும் பயங்கர தொல்லை. உடனே அந்த மக்கள் எல்லாம் ஃபிரௌனிடத்தில் சொன்னாங்க, நீ தான் எங்களை கடவுள்னு சொல்கிற. ஏன்னா ஃபிரௌன் சொன்னான், நான் தான் கடவுள் என்றான். என்னை தவிர தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை என்றான். நான் தான் அகில உலகங்களுக்கு இரட்சகன் என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஃபிரௌன் முன்னாடி நின்று சொன்னாங்க, ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் வானபூமியை படைச்சவன் அல்லாஹ், நீ என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த மக்களை எல்லாம் தன்னுடைய கூட்டத்தினே அழைத்து சொன்னானா, வகால ஃபிரௌனு யா அய்யுஹல் மலவு மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி. அவன் சொன்னானா, ஓ கூட்டத்தினர்களே, என்னல்லாத வேறொரு கடவுள் இருப்பதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களான்னு எல்லாம் சொன்னானுங்க, இல்லை நீ தான் கடவுள்னானுங்க. ஏன் தெரியும், அவன் மாறு யாராவது சொன்னால் அதே இடத்தில் வெட்ட தயார், அதே இடத்தில் அவர்களை கொய்து விடுவான், அவர் உயிர் போய்விடும். எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். அப்படி இருந்தவன் அல்லாஹ் வேதனையை தருகிறான், பேனை தருகிறான். எல்லாம் சொன்னாங்க, நீதான கடவுள், ஒன்றை தான் நாங்கள் முடையிடணும், போக்கு இருண்டானுங்க. ஆனால் அவனுக்கு நன்றாக தெரியும் தான் கடவுள் இல்லை என்று. அவனுக்கு நன்றாக தெரியும் நான் கடவுள் இல்லை என்பது தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இரவு நேரத்தில் வர சொன்னான். சொன்னா, மூசா மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க, தயவு செய்து நீ இதை போக்கிரு அப்படின்னு சொன்னான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபிரௌனே, நான் வேதனையை தந்திருப்பதே, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து வந்திருப்பதன் நோக்கமே நீ நல்லவனாக வேண்டும் என்பதுதான். உன்னை அழிப்பது அல்லாஹ்வுக்கு பெரிதல்ல, உன்னை அழித்து ஒழிப்பது அல்லாஹ்வுக்கு மிக லேசானது. ஆனால் நீ திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். நீ திருந்திடுறியா, முஸ்லீம் ஆயிடுறியான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஆயிடுறேன், இது பிரச்சனையை போகட்டும், நான் ஆயிடுறேன்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. ஃபஜ்ருக்குள் வந்த இடம் தெரியாமல் எல்லா பேன்களும் காணாமல் போனது. காலை சபை கூடுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாமும் வருகிறார்கள். அவன் ஈமானு கொள்ளுவாங்கிற பேராவல்ல வர்றாங்க. மற்றவர்களும் எல்லோரும் மூசா, ஃபிரௌனே பேரெல்லாம் போயிருச்சுன்னு பார்த்தீங்களா, நேற்று நைட் என்கிட்ட சொன்னீங்களா, நைட்டோட நைட்டாக கடவுள் வேலையை காட்டிட்டேன் பார்த்தீங்களான்னா, அவன் கடவுள் வேலையை காட்டி எல்லாத்தையும் போக்கிட்டேன் பார்த்தீங்களான்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏமாந்து போனார்கள். திரும்பவும் எத்தி வைக்கிறார்கள், கேட்கல. அடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு மற்றொரு சோதனையை தந்தான். அவர்களுக்கு தவளைகளை அல்லாஹ் அனுப்பினான். சால்னாவை திறந்தால் தவளை, சோதை திறந்தால் தவளை, படுக்கிற இடத்துல தவளை, எல்லா இடத்துலையும் தவளையை கொடுத்தான். அப்பையும் அவர்கள் திருந்தவில்லை. இதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இரவுல கூப்பிடுறது, மூசா மன்னிச்சுக்க நான் ஈமான் கொண்டுறேன்னு சொல்றது, மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வது, அடுத்த நாள் பார்த்தியா நான் தான் ரப்பு கடவுள் செஞ்சு காத்திட்டேன் பார்த்தியாங்கிறான். இப்படியாக ஆயாத்தின் முஃபஸ்ஸலா தொடர்ந்து அல்லாஹ் ஆயத்துகளை அத்தாட்சிகளை அனுப்பினான். அவன் எடுத்து கிபித்தியர்கள் தண்ணியை எடுத்தால் ரத்தமாக மாறிடும். அதே பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள்
அவர்கள் இரத்தத்தை எடுத்தாலும் தண்ணியாக மாறிவிடும். இப்படி ஒரு சோதனையை அல்லாஹ் தந்தான். எல்லா சோதனைகளிலும் ஃபிரௌன் சொன்ன ஒரே வார்த்தை, ஃபிரௌனுடைய வார்த்தை, நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவான். காலையிலே அதற்கு மாறு செய்து தன்னை ரப்பு என்பான். இப்படிப்பட்ட எதிரியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழித்து ஒழித்து அவனை கடலிலே மூழ்கடித்து சாவடித்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்போ எதிரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிரி, அந்த எதிரியை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழித்தொழித்த நாள் இந்த ஆஷூராவுடைய தினம். அடுத்து நாம் பார்க்கிறோம், அதே போன்றுதான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டவன் இருந்தான் என்றால் நம்ரூது மன்னன் இருந்தான். அவனும் தன்னை ரப்பு என்று சொன்னவன். பொதுவாக ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். நிறைய பேர் தன்னை கடவுள்னு சொல்லிட்டா, கடவுளின் அவதாரம்னு சொல்லிட்டா எல்லாம் தன்னை மதிப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் அப்படி சொன்னார்களோ அவர்களை எல்லாம் இருந்த அட்ரஸ் இல்லாமல் ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத வரலாறு நெடுக்க பார்க்க முடியும். வரலாறு நெடுக்க யாரெல்லாம் தன்னை ரப் என்றோ கடவுள் என்றோ கடவுளின் அவதாரங்கள் என்றோ சொன்னார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் மிக இழிவான மரணத்தில் கொண்டு போய் அவர்களை ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் வரலாறு நெடுக்க பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்டவர்களின் வரலாறுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பாடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நம்ரூது மன்னன் அவன்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்களா, எப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் கடவுள், நீ கடவுள் இல்லைன்னாங்க. உடனே அவன் சொன்னான், குர்ஆன்ல இதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உடனே அவன் சொன்னான், ஓ கடவுள் என்ன செய்வான்னு கேட்டான். உடனே மூசா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யுஹ்யீ வ யுமீத், அவன் மௌத்தாக்கவும் செய்வான் ஹயாத்தாக்கவும் செய்வான். அப்படியா, அது நானும் தானே செய்வேன்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாக போச்சு, நீ எப்படி மௌத்தாக்குவ, நீ எப்படி ஹயாத்தாக்குவேன். உடனே காவலர்களை கூப்பிட்டான். ஜெயில் கைதிகள் இருந்தும் 2 பேரை இழுத்து வாருங்கள்னா 2 பேர் இழுத்துட்டு வந்தாங்க. 2 பேர் நிற்கிறாங்களா, நிற்கிறாங்க. கத்தி எடுத்தான், ஒருத்தனை சரக்குன்னு தலையை சீவிட்டான், இவனை மௌத்தாக்கி விட்டேன். இன்னொருத்தனை பார்த்தான், உன்னை நான் விட்டுட்டேன்டா, நீ தாராளமாக வெளியே போகலாம், இனிமேல் நீ கைது கிடையாது போன்னு அமுச்சிட்டான். என்ன குற்றத்துக்கு அவன் கைது செய்யப்பட்டானோ அதெல்லாம் இல்லை, அமுச்சிட்டான். பார்த்து சொன்னால், பார்த்தியா இவனுக்கு நான் ஹயாத்தை கொடுத்து விட்டேன், இவனுக்கு நான் மௌத்தாக்கி விட்டேன், அப்போ நான் தானே கடவுள்னா. மூசா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதெல்லாம் சரிதான், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் செய்யி, நீ கடவுளாக இருக்குமையானால் நாளை காலை கிழக்கில் உதிக்கும் சூரியனை மேற்கில் உதிக்க வைப்பார்ப்போம், கிழக்கில் உதிக்கும் சூரியனை மேற்கில் உதிக்க வைப்பார்ப்போம் என்று சொன்னார்கள். ஃபபுஹிதல்லதி கஃபர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவன் வாயடைத்து போனான். அதுக்கப்புறம் தான் அவன் இன்னொன்று சொன்னான், அப்படியா இப்ராஹிமே, அப்படியானால் அது எந்த ஒரு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லு, அந்த கடவுள் நான் கொன்றுறேன்டான், நான் கொலை பண்ணிடுறேன்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என் கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று சொன்ன உடனே, நீ அடிக்கடி வானத்தை பார்த்தா கை காட்டுற, உன் கடவுள் வானத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன், வானத்துக்கே நான் போய் கொண்டுட்டு வரேன் பார் அப்படின்னு வானத்திற்கு அந்த காலத்திலேயே ஃப்ளேட் இல்லாத காலத்தில் வானத்தில் பிறந்தான். பெரும் பெரும் கழுகுகளை அவன், அந்த யானை இராஞ்சி கழுகுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கழுகுகளை பயிற்சி கொடுத்து அவைகளில் ஒரு தொட்டியை கட்டி 4 பறவையை வச்சு மேலே பறந்து அங்கு போய் வில்லு விட்டுட்டு வந்தான் அல்லாஹ்வை கொள்றதுக்கு. வானத்தில் அந்த வில்லு வந்த உடனே அதை அல்லாஹ் மலக்குகளை பிடிக்க சொல்லி அல்லாஹ் தஆலா அங்கிருந்து சில அல்லாஹ் தஆலா மீனுடைய இரத்தத்தை தடவி திருப்பி அந்த பெட்டிக்குள்ளேயே போட சொன்னான். அல்லாஹ் மலக்குகள் போட்டாங்க. அம்பை தூக்கிட்டு வந்து சொன்னானா, ரப்பை நான் கொன்னுட்டேன்டானா, உங்கள் ரப்பை நான் கொன்னுட்டேன், இப்போ நான் எல்லாத்துக்கும் அந்த ரப்புக்கும் நான் ரப்பாயிட்டேன், எதோ அந்த அரசனை கொண்டுட்டு அந்த நாட்டுக்கு நான் அரசனான மாதிரி அப்படிங்கிற கதையாக பேசியவன் அந்த நம்ரூதை அல்லாஹ் அழித்து காட்டினான். நம்ரூதை அல்லாஹ் அழித்து காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நம்ரூது மன்னன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை அவன் ஏற்படுத்தி அந்த நெருப்பு குண்டத்திலே அள்ளி போட்டான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 தினங்கள் அங்கே இருந்து அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து சலாமத்தாய், ஒரு நெருப்பு சாதாரணமான நெருப்பு அல்ல, மிக பிரம்மாண்டமான நெருப்பை மூட்டப்பட்டு வானத்தில் பறக்கும் பறவைகள் எல்லாம் கருகி போய் அந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்ததாம். இது போன்ற ஒரு நெருப்பு குண்டம்
அதற்கு முன்பும் கூட்டப்பட்டதில்லை, பின்பும் கூட்டப்பட்டதில்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த நாளில் அங்கிருந்து சந்தோஷமாய் வெளிவந்த நாள் ஹஸரத் ஆஷூராவுடைய தினம். அப்ப அல்லாஹ் எதிரிகளிடங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து இருக்கிறான். அதே போன்று அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, கடும் நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் இந்த ஆஷூராவுடைய தினத்தின் பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷிஃபாவை தந்திருக்கிறான், அவர்களுக்கு நோய் நிவாரணத்தை தந்திருக்கிறான் என்பதையும் நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடும் நோய்வாய்ப்படுகிறார்கள். அது ஒரு சோதனையின் அடிப்படையில் வந்தது. அதனுடைய விளக்கம் வேற. எவ்வளவு நோய்! உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை எல்லா இடங்களும் கொப்பளங்களால் வந்து அந்த கொப்பளங்கள் எல்லாம் அழுகி அனைத்திலேயும் புழுக்கள் நண்ட ஆரம்பித்து விட்டன. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு இல்லாத இடமே இல்லை, அதுல புழு இல்லாத இடமே இல்லை. எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? ஒரு சின்ன இடத்துல ஒரு கொப்பளம் வந்தாலே நம்மளால தாங்க முடியல. ஆனால் அந்த கொப்பளம் அழுகி போய் அதில் புழு வந்தது என்றால் எவ்வளவு கடும் வேதனை இருக்கும். நாற்றம் ஏற்பட்டது. அவர்களின் மனைவி, ஏறத்தாழ 3-4 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவியை தேர்ந்து எல்லா மனைவியும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. மகன்கள், பெற்ற பிள்ளைகள் போய்விட்டார்கள். பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க நாத்தம் பிடிச்சவங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கெல்லாம் நோய் பரவிடும், இவரை ஊர் எல்லையில் கொண்டு போய் விட்டுவாங்கடான்னு சொல்லி ஊர் எல்லைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஊர் எல்லையில் இருந்தவர்கள், ஊர் எல்லைக்கு கூட நீ இருக்கக்கூடாது, நாத்தம் வந்துடும், நீ இங்கிருந்து வெளியே போ என்று நடு காட்டிலே கொண்டு போய் வைத்தார்கள். அவர்களின் மனைவி, அவங்க கூட இருந்தவங்க ஒரே ஒரு பெண். அந்த பெண்மணி மட்டும் எங்கடா நம்ம கணவனை விட்டுட்டா நாய் நரிகள் ஓநாய்கள் தின்று விடுமோ என்ற பயத்தில் 10 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்குள்ளாக தன் கணவனை அமர வைத்திருந்தார்கள். ஆஷூராவுடைய தினம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், உன் சோதனையில் அனைத்திலும் நான் பொறுமையாக இருந்து விட்டேன், அனைத்திலும் நான் பொறுமையாக இருந்து விட்டேன், ரப்பே எனக்கு ஷிஃபாவை கொடு அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அவ்வாறு கேட்கும் பட்சத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஷிஃபாவை கொடுத்தான் தெரியுமா? இந்த ஆஷூராவுடைய தினத்தில் மிக அற்புதமான ஷிஃபாவை அல்லாஹ் கொடுத்தான். அந்த அம்மா சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி, ஊருக்கு கிளம்பி காட்டிலிருந்து வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து வந்து எழுந்து நில்லுங்கள், எழுந்து நின்றார்கள். ஜம்சம் நீரை கொடுத்தார்கள், குடியுங்கள் என்றார்கள், குடித்தார்கள். கையையும் காலையும் உதறுங்க, நாங்கள் கையையும் காலையும் உதறினார்கள். ஒரு வினாடியில் புழுக்கள் கொட்டி அப்படியே முழுவதும் மாறி அழகான இளைஞராக மாறிவிட்டார். திரும்பவும் அவங்க மனைவி வந்தபோது அவங்கள பார்த்து கேட்டாங்களாம், வெளியேஞ்சு வந்துட்டாங்க. இப்போ வெளியேஞ்சு வந்திருந்த பார்த்து கேட்டாங்களாம், இந்த குழிக்குள்ள ஒரு நோயாளியை அமர வைத்து சென்றிருந்தேன், அவரை எங்கேன்னு தெரில காணா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்களாம். புருஷன்ட்டையே பார்த்தீங்களான்னு கேட்டாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு அழகை தந்திருப்பான் பார், நன்றாக பார், அந்த புருஷன் நான் தான் சொன்னாங்க. அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ் நோயிலிருந்தும் ஷிஃபாவை தந்திருக்கிறான். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனின் பிரிவின் காரணமாக அழுது 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 கண்கள் குருடாகிவிட்டது. அவங்க சொன்னாங்க, மகனுங்கள்லாம் வந்து சொன்னாங்க, மற்ற மகனுங்கள்லாம் ஒரு மகனை போயிட்டாங்க நினச்சி மிச்சம் 9 மகன் இருக்கிறோம், 10 மகனில் ஒரு மகன் போயிட்டாங்க நினச்சா அழுது அழுது கண்ணெல்லாம் கூடா போச்சு, ஏன் இப்படி இங்கே இருக்கிறீங்க? சொன்னார்கள், இன்னமா ஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே அழுகிறேன், அல்லாஹ் என் தேவைகளை பூர்த்தி செய்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் இடத்தை அவர் அறிவித்து யூசுஃபின் சட்டையே அல்லாஹ் திரும்பவும் கொடுக்க வைத்து அந்த சட்டையை கொண்டு போய் அவர் கண்ணில் போடுங்கள், பர்தத்த பசீரா, அவர்கள் கண் பார்வை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த சம்பவம் நடந்த நாள் ஆஷூராவுடைய நாள். அப்ப கண்ணில்லாதவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் கண்ணை திருப்பி கொடுத்து அவர்கள் இழந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுத்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்போ அன்பர்களே, எதிரிகளிடத்திலிருந்து விடுதலையும் அல்லாஹ் தருகிறான், எதிரிகளிடத்திலிருந்தும் விடுதலையும் அல்லாஹ் தருகிறான், நோய்களிலிருந்தும் அல்லாஹ் ஷிஃபாவையும் தருகிறான். அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌபாவையும் தருகிறான்.
யாரெல்லாம் பாவ மன்னிப்பு குற்றம் செய்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான தௌபாவையும் தருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம், அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த கனியை சாப்பிட்டதால் பூமிக்கு இறக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தௌபாவை ஏற்கவில்லை. கடைசியாய் அல்லாஹ்வே ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் பிழையை பொறுத்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்போ ஆஷூராவுடைய நாளில் நாம் விளங்குகிறோம் அல்லாஹ்வின் பிரத்யோகமான அருள் இந்த பூமியை நோக்கி இறங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கூட்டத்தினர்களும் நோன்பு வைத்தார்கள். அஹ்லே ஜாஹிலியாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னுள்ள காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்தில் இருக்கும்போதே மக்கா குறைஷிகள் எல்லாம் இந்த ஆஷூராவுடைய தினத்தன்று நோன்பு வைப்பார்கள். பெருமானாரும் அவர்களும் நோன்பு வைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஒரு நோன்பு ஃபரதாக இருந்தது என்றால் ஆஷூராவுடைய நோன்பு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மதினாவுக்கு வருகிறார்கள், யஹூதி நோன்பு வைக்க பார்க்குறாங்க. அங்கே குஃபார்கள் நோன்பு வைப்பார்கள், யஹூதிகள் ஏன் நோன்பு வைக்கிறாங்க? இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்ற நாள், அந்த நாளை கொண்டாடும் முகமாக அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா, அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு இவர்களை காண மிக தகுதியானவர்கள் நாம். எனவே நாம் நோன்பு வைக்கணும். அடுத்த வருஷத்திலிருந்து 2 நோன்பு வைங்க. ஒன்று 9 சேர்த்துக்கோங்க அல்லது 11 சேர்த்துக்கோங்க. 9 10 அல்லது 10 11 வெய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுது வர்றாங்க. வந்து சொன்னாங்க, மன்கான முஃப்திரன், யாரெல்லாம் இது வரைக்கும் நோன்பு வைக்கலை ஆனாலும் சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ பல் எக்கும் பகியத்த யோமிஹி, அது மிச்சமுள்ள நாளில் நோன்பாக கழிச்சிருங்க. யாரெல்லாம் நோன்பு வச்சிங்களோ பல் எத்திம், அவர்கள் நோன்பை பரிபூர்ணமாக்கட்டும். சாப்பிட்டு வந்திருந்தா கூட அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, சாப்பிடாதீங்க, இது நோன்பு வைக்க வேண்டிய நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு மாதம், ஒரு நாள் தான் ஆஷூராவுடைய நாள். காரணம், அன்றைய நாளில் மிகச் சிறப்புகள் இருக்கிறது. ஒன்று சொன்னோம், எதிரிகளிடத்திலிருந்து அல்லாஹ் வெற்றியை தருகிறான். இரண்டாவது சொன்னோம், நோய்களிலிருந்தும் அல்லாஹ் ஷிஃபாவை தருகிறான். மூன்றாவது, தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான். நான்காவதாய், யாருக்கெல்லாம் என்னென்ன சிரமங்கள் இருக்கிறதோ, அது எத்துணை வகையான சிரமங்களாக இருந்தாலும் சரி, அந்த சிரமங்களுக்கு அல்லாஹ் நிவர்த்தியை தருகிறான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் அவர்களை தொல்லை பண்ணுறாங்க. ஏறத்தாழ 950 வருஷம் தாவத் செஞ்சு லா இலாஹா இல்லல்லாஹ்வை எடுத்து சொல்லி யாரும் முஸ்லீம் ஆகலை. மொத்த உலகத்தில் முஸ்லீமானது ஒரு 80 நபர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இவங்கெல்லாம் முஸ்லீம் ஆக மாட்டாங்க, இவங்களை அழிச்சிடலான்ட்டாங்க. அல்லாஹ் உடனே மொத்த உலகத்துள்ள மக்களையும் அழிக்கிறான். வெறும் 80 நபர்களை தவிர கப்பலை கட்ட சொல்லி அந்த கப்பலில் ஏற்றி மற்ற எல்லாவற்றையும் வெள்ளப்பெருக்கை கொண்டு அல்லாஹ் அழித்து முடிக்கிறான். சோதனைகள் எப்படி வரும் என்பதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான், இனிமேல் வாழ போகிறது எல்லாம் முஸ்லீம்கள் தான் உலகத்தில் அப்படின்னு இப்போ கப்பலில் இருக்கிறாங்க. சோதனை எங்கே வந்துச்சு பாருங்க. சில நேரத்தில் காப்பாற்றுறவனே சோதனையாக மாறிடும். அந்த மாதிரி கப்பல் இவர்களை காப்பாற்றியது. அந்த கப்பலே ஒரு கட்டத்தில் சோதனையாய் மாறியது. 6 மாத காலம் கப்பல் மிதந்து கொண்டே இருக்கிறது. தண்ணி இறங்கின பாடு இல்லை, வந்த வெள்ளம் இறங்கின பாடு இல்லை. இறங்கினா தானே தண்ணி இறங்க தானே பூமிக்கு வர முடியும், பூமியில் வந்தால் தானே ஏதாவது சாப்பிட முடியும். இவங்க கொஞ்ச நாளைக்கு தேவையான தானியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஸ்டாக்கில் வச்சுருந்தாங்க கப்பலில். அவைகள் காலியாக போய் தருணம் ஆயிடுச்சு. கடை ஒதுங்க மாட்டேங்குது. எங்கே கரை இருந்தாலும் ஒதுங்கிறதுக்கு மொத்த பூமியும் தண்ணியாக அல்லவா இருக்கிறது. உடனே இப்போ அல்லாட்ட அழுக ஆரம்பிக்கிறாங்க, யா அல்லாஹ், எப்படியாவது பூமியில் தண்ணியை குறைய வைத்து எங்களுக்கு ஒரு கரை ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கல்லா என்று கெஞ்சிக்கொண்டே இருக்கிறார்கள். பல மாத காலங்கள் அந்த தண்ணீரிலேயே வளம் வந்து ஆஷூராவுடைய தினத்தன்று தான் ஜூது மலையின் மீது அந்த கப்பல் தரை தட்டி நின்றது என்று வரலாறு சொல்லுகிறது.
அப்போ நாம் பார்க்கிறோம், சிரமம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அதன் வெற்றியை அல்லாஹ் ஆஷூராவுடைய தினத்தில் தன்னுடைய ஃபஸலால் தன்னுடைய அருளாய் அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை வரலாறுகளிலே பார்க்குகிறோம். அதே போன்ற அன்பர்களே, சிரமங்கள் இருந்தும் வெற்றி என்றும் பட்சத்தில் நாம் பார்க்குகிறோம். ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வழங்குகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தப்பு செய்கிறாங்க. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை மீன் வயிற்றுக்குள் போக வைத்து விடுகிறான். மீன் வயிற்றுக்குள்ளேனா வதன்னூனி இذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. அவன் மீன் வயிற்றுக்குள்ள போய் இருந்துகிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், வனாதா ஃபில் ظுலுமாத்தி என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான். பல இருள்களுக்குள்ளே இருந்தவர் அழைத்தார். அல்லாஹ் சொல்லும் வார்த்தை என்ன? வனாதா ஃபில் ظுலுமாத்தி, பல இருள்களுக்கு மத்தியில் இருந்து அவர் அல்லாஹ்வை அழைத்தார். தஃப்சீர்களில் எழுதி தருவாங்க, சாதாரணமாக கடலின் அடிப்பகுதி என்பது, கடல் என்பது அதன் கீழ்ப்பகுதி இருளானது. அதிலும் கடலின் அடியாழம் என்பது மிக மிக இருளானது. இன்னும் கடல் அடியாழத்துக்கு யாரும் போலங்கிறாங்க. அந்த அளவுக்கு கடலின் அடியாழம் மிக மிக இருளானது. அதில் மீன் வயிற்று என்பது, மீனுக்குள் என்பது அது ஒரு அதற்கடுத்த இருள். அதன் குடலுக்குள் போவது என்பது அதற்குள் ஒரு இருள். மீனுடைய இருளுக்குள் இருளாய் உள்ள போய் அல்லாஹ் உட்கார வச்ச ரப்பு செரிமானம் ஆகாமல் அப்படியே அமர வைத்து அந்த கடல் அந்த மீனை அடி ஆழத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டான். தப்பிக்க வழியில்லை, நாம் மூழ்கிவிட்டோம், அவ்வளவுதான் கதி என்ற நேரத்திலும் அல்லாஹ்வின் தியானத்தை, அல்லாஹ்வின் ஜிக்ரை, அல்லாஹ்வின் துஆவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை ஓதியதின் பரக்கத் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த ஆயத்தில் வனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அவர்களை நாம் காப்பாற்றினோம். அந்த இதிலிருந்து ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவர்களை இந்த இருளில் இருந்தும் கவலையில் இருந்தும் நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அன்பர்களே, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் துஆவை கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் காட்டுகிறான். காட்டிவிட்டு அல்லாஹ் நமக்கு கடைசியா இந்த ஆயத்துடைய முடிவில் ஒன்று சொல்றான் பாருங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சில பேர் கஷ்டம் வந்துருச்சா உடனே அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. பாருங்க, அவருக்கு அந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு, அவரு இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாரு, கிடைச்சிருச்சு. இவர்கிட்ட இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சுங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க கடையில், இது துவா செஞ்சார் அல்லாஹ் நீக்கி வச்சுட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் துவா கபூல் செய்வாங்க, நமக்கெல்லாம் துவா கபூல் செய்வானா, நம்ம துவாலாம் அல்லாஹ் கபூல் செய்வானா என்று சிலர்கள் பேசுகிறார்கள். அன்பர்களே, அப்படி அல்ல. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா மீன் வயிற்றுக்குள்ள போனவங்களை செரிமானமாக்காம அல்லாஹ் வெளியே வர வச்சுட்டான். நாமெல்லாம் நபியா? நாம் என்ன நபியா இல்லை வலியா? நம்ம அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு? நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க, நாம கஷ்டப்பட வேண்டியதுதான் நினைக்கிறாங்க. இல்லை, உங்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை தருவான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அவ்வாறு தான் நாம் முஃமின்களுக்கு வெற்றியை தருவோம். முஃமின்களுக்கு அவ்வாறு தான் நாம் வெற்றியை தருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல் பொய்யானதாக ஆகாது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் என்ன ஒன்று, ஈமான் இருக்கணும்ட்டு அல்லாஹ். ஒரே ஷர்த் என்ன, வகதாலிக நுஞ்சில் நாசின் அல்லாஹ் சொல்லல, மனிதருக்கு வெற்றியை தருவோம்னு சொல்ல. முஃமினீன், உண்மை ஈமான் இருக்க வேண்டும். என் ரப்பு என்னை காப்பாற்றுவான், என் ரப்பு எனக்கு ஷிஃபாவை தருவான், என் ரப்பு என் தௌபாவை ஏற்றுக்கொள்வான், என் எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பை என் ரப்பு எனக்கு வழங்குவான் என்று நாம் நம்பினால் அல்லாஹ் தருவான். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் சொல்லுவான், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, எதிரிகளிடத்திலிருந்தும் எவ்வளவு பிரம்மாண்டமான எதிரி, ஃபிர்அவுனை விட உலகத்திலே ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்கிறானா என்றால் கற்பனையிலும் சிந்திக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான எதிரி. ஃபிரௌனை கூட்டிக்கிட்டு, மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக்கிட்டு கடந்து போகணும். அப்படியே வர்றாங்க, ஃபிரௌன் பின்னாடியே துரத்திட்டு வர்றான். முன்னாடி கடல் வந்து விட்டது, பின்னாடி
ஃபிரௌனுடைய படை வந்து விட்டது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தினெல்லாம் சொன்னாங்களா, மூசா நம்பி கழுத்தறுத்துட்டீங்களே மூசா, அங்கேருந்து இருந்தாலும் நிம்மதியாக இருந்திருக்கலாம், ஏதோ அவன் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். நடுவரையில் நான் கூட்டு போய் காப்பாற்றுறேன்னு கூட்டு வந்து முன்னாடி கடல் இருக்குது, பின்னாடி ஃபிரௌனுடைய படை இருக்கிறது, முன்னால் போனாலும் எங்களுக்கு மரணம், பின்னாலும் எங்களுக்கு மரணம், மரணத்தின் நடுவாயில் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்டபோது இந்த நிர்கதியான நேரத்தில் கூட நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, பார்ப்போம் எனக்கும் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அல்லாஹ்ட்ட வேண்டாம் துவா செஞ்சு பார்க்குறேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான், அவன் எனக்கு நேர் வழிகாட்டுவான். நான் இந்த நேரத்திலும் நான் அல்லாஹ்வின் மீது ஈமானை விடவில்லை, அந்த ரப்பு எனக்கு நேர் வழி காட்டுவான். அல்லாஹ் உத்தரவிடுகிறான், இவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கையா மூசா, வெற்றியை உங்கள் கரங்களிலே வைத்திருக்கிறேன், அடியுங்கள் உங்கள் தடியில். அடித்தார்கள் கடலை, பிளந்தது கடல், கடல் கரையில் கடந்து செல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர். வெற்றி, அந்த வெற்றியின் சாவி உங்கள் கையில் தான் இருக்கிறது மூசா, உங்கள் நம்பிக்கைக்கு கொடுத்த பலன். அல்லாஹ் யாரை நம்புகிறானோ, மமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது உண்மையான தவக்குல், உண்மையான நம்பிக்கை வைக்கிறாரோ, அவர் எப்பேற்பட்ட மோசத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ அன்பர்களே, ஆஷூராவுடைய தினம் நம்மை நோக்கி வருகிறது. வரக்கூடிய புதன்கிழமை அதை நாம் நோன்பு வைக்க வேண்டும். முடிந்தால் செவ்வாய் புதன் நோன்பு வைங்க, அல்லது புதன் வியாழை நோன்பு வையுங்கள். சுன்னத்தான நோன்பு நம்மின் மீது கடமை இருக்கிறது, அத்தோடு விட்டு விடாதீர்கள். அன்றைய நாளில் துஆக்களை அதிகம் அதிகம் செய்யுங்கள். என்னெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ, அப்படி உங்களுக்கு யாருக்குமே எந்த தேவையும் இல்லைன்னா, பலஸ்தீன் மக்கள் துஆவிற்கு தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக கேளுங்கள். யா அல்லாஹ், இன்றைய நாளில் மூசாவை நீ காப்பாற்றினாய், ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினாய், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினாய், எத்தனை நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்தாய் அல்லவா ரப்பே. அந்த நபிமார்கள் வாழ்ந்த பூமி பலஸ்தீன் மக்கள், அந்த நபிமார்கள் வாழ்ந்த பூமி, லட்சக்கணக்கான நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களும் கால் வைத்த ஒரு பகுதி இருக்கிறது என்றால் அது பைத்துல் முகத்தஸ். அனைத்து நபிமார்களும் கால் வைத்த இடம். அந்த இடத்திலே ரப்பே நீ முஸ்லிம்களுக்கு வெற்றியை நல்கு என்று நாம் ஹாஸான முறையில், நாம் மிகவும் குறிப்பான முறையில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்றைய நாளில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.